தற்பொழுது திமுகவின் பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். அதற்கான நேரடி காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். கடந்த 25ஆம் தேதி திமுக சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு உரிய அழுத்தம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து கட்சி தலைவர்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் அழைத்து சென்று பிரதமரை சந்திக்க தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்களை முன்னிறுத்தி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக நடத்தியது. மேலும் பல்வேறு தீர்மானங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் போடப்பட்டன. தற்பொழுது அந்த தீர்மானத்திற்கான நகலை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் வழங்குவதற்காக திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதற்கான நேரடி காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். மேலும் இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் தெரிவித்து வந்த நிலையில் திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது. மேலும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், அதற்கு மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தர வேண்டும், இதற்கு தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழக மக்கள் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றனர் என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடகம் மதிக்கவில்லை என்பதை கண்டிக்கும் வகையிலும் தமிழக அரசு சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்ட வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் போடப்பட்டது. இந்த தீர்மானங்கள் அடங்கிய நகலை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இன்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வழங்க இருக்கிறார். மேலும் திரு ஸ்டாலின் அவர்களோடு திரு துரைமுருகன் அவர்களும் தற்பொழுது அந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார். திமுகவை சேர்ந்த பல தலைவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்திற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் நகலை நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் வழங்க உள்ளதாக அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகம் மதிக்க வேண்டும். இதை மேலும் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது காவிரி விவகாரம் தொடர்பாக. ஆனால் அதை எந்த உத்தரவையும் கர்நாடக அரசு மதிக்கவில்லை, அதை மதித்து நடக்க வேண்டும் போன்ற தீர்மானங்களும் இதில் நிறைவேற்றப்பட்டன. மேலும் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் எமது செய்தியாளர் ராஜா இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க. இப்போ திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து இன்றைக்கு தீர்மானத்தோட நகலை வழங்க போறாங்க. இது பற்றி சொல்லுங்க ராஜா. தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்காக தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்துள்ளார். கடந்த 10 நாட்களில் 2வது முறையாக அவர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க வருகிறார். அதாவது கடந்த 13ஆம் தேதி விவசாயிகள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காவிரி பிரச்சனை தொடர்பாக. அந்த தீர்மானத்தினுடைய நகலை கடந்த 14ஆம் தேதி நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து திரு மு க ஸ்டாலின் அந்த நகலை அளித்தார். அதற்கு அடுத்தபடியாக அனைத்து கட்சி கூட்டம் கடந்த 25ஆம் தேதி சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டனர். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று, உடனடியாக காவிரி அதாவது தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடரை உடனடியாக கூட்டி கர்நாடக அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதாவது அந்த கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் அனைத்து கட்சி தலைவர்களையும் சங்க பிரதிநிதிகளையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து இப்பிரச்சனையில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் நர்மதா நதிநீர் மேலாண்மை வாரியம், கிருஷ்ணா கோதாவரி நதிநீர் மேலாண்மை வாரியம் ஆகிய வாரியங்களை முன்னுதாரணங்களாக பின்பற்றி அந்த நகலை பிரதமரிடம் கொடுக்க வேண்டும் என்று இங்கு தமிழக அரசை வலியுறுத்துவதாக தீர்மானம் போடப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதா அரசு பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக ஏற்கனவே மேற்கொண்ட நிலைப்பாட்டில் ஒரு உறுதியற்ற போக்கை கடைபிடித்து நடுநிலையை தவறிவிட்டது என்று ஒரு தீர்மானம் போடப்பட்டது. 2வது தீர்மானமாக அதே தீர்மானத்தில் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒரு சார்பு நிலைப்பாட்டை மத்திய அரசு கடைபிடித்து வருவதாகவும் அரசியல் ஆதாயம் கருதி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை தள்ளி போட்டு வருவதாகவும் இதை இந்த அனைத்து கட்சி கூட்டம் கண்டிப்பதாகவும் 2வது தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டது. அதே போல் 3வது தீர்மானத்தில் இந்த பருவமழை பொய்த்துள்ள நிலையில், அதாவது காவிரியில் நீர் பெறப்படுத்து வரும் நிலையில் அங்குள்ள 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள்
காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு 30,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசையும் தமிழக அரசையும் அந்த கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக 3வது தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 4வது தீர்மானமாக உச்சநீதிமன்றம் ஒரு தொழில்நுட்ப குழுவை காவிரி படுகைகளில் ஆய்வு செய்ய அனுப்பியது. அந்த தொழில்நுட்ப குழுவினுடைய அறிக்கை தமிழக அரசுக்கு எதிராக உள்ளது என இந்த 4 தீர்மானங்கள் அன்றைய 25ஆம் தேதி நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் போடப்பட்டது. இந்த தீர்மானத்தினுடைய நகலை எடுத்துக்கொண்டுதான் தற்போது திமுகவின் பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு ஸ்டாலின் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்துள்ளார். இன்னும் நிதியமைச்சர் தலைமைச் செயலகத்திற்கு வரவில்லை. ராஜா, இப்போ திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நிதி அமைச்சர் எத்தனை மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறார்? இது பற்றிய விவரங்கள் ஏதாவது தெரியுமா? எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது? அது குறித்த தகவல் ஏதாவது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கா? இல்லை, அது போன்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இல்லை. ஏனென்றால் கடந்த 14ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் இங்கு தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்த போது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது அறையில் இருந்தார். அதனால் உடனடியாக அவர் பார்த்துவிட்டார். ஆனால் இன்னும் இங்க தலைமைச் செயலகத்திற்கு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவில்லை. 11 மணி அளவில் கரும்பு விவசாய சங்கத்தினர் அவரை சந்திப்பதாக இருந்தது. ஏனென்றால் அதாவது கரும்பு நிலுவைத் தொகை, ஏற்கனவே சர்க்கரை ஆலைகள் நிலுவைத் தொகை கொடுக்க வேண்டியுள்ளது. அது தொடர்பாக கரும்பு விவசாய சங்கத்தினர், தமிழ்நாடு விவசாய சங்கத்தினரும் இன்று நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை 11 மணி அளவில் சந்திப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். ஆனால் இன்னும் தலைமைச் செயலகத்திற்கு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தரவில்லை, இன்னும் வரவில்லை. அதனால் தற்போது எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ற அறை உள்ளது. அந்த அறையில் தற்பொழுது திமுகவின் பொருளாளர் ஸ்டாலின், அதே போல் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியம், அதே போல் சேப்பாக்கம் அன்பழகன் உள்ளிட்ட சேகர்பாபு உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது எதிர்க்கட்சி தலைவருடைய அறையில் காத்திருக்கின்றனர். ராஜா, இப்போ நிதி அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திப்பாரா? அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? கண்டிப்பாக. கடந்த 14ஆம் தேதி நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்துவிட்டு திமுக பொருளாளர் ஸ்டாலின் இங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் தற்போது மனு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விவசாய சங்க கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நகலை தற்போது கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது இந்த கூட்டம் முடிந்த பிறகு, சந்திப்பு முடிந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிகிறது. ஏமா, நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை திமுக சார்பில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை அவர் வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். நிதியமைச்சர் இன்னும் வரவில்லை. வந்த பிறகு அவரை சந்தித்து நகல்களை கொடுக்க இருப்பதாக எமது செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.